சந்தோஷமாக இருக்கிறவங்க சத்தமாக இல்லையா சொல்லுவோம். சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சொல்ல சொன்னேன். மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க சொல்லலாம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? பேசலாம். நம்முடைய வாக்குத்தத்தத்தின் பகுதியை வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியாடி ஒத்தாசை கொண்டு நாம் தியானித்து வருகிற பகுதி அருமையிலே கர்த்தருடைய செய்தி என்னவென்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. கடந்த 2 வாரத்திலும் 2 விதமான செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். முதலாவது வாரத்தில், அதாவது 9ஆம் வசனத்தை மையமாய் வைத்து நாம் தியானித்தோம். இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை பரிசுத்த ஜனமாக என்ன செய்வார்? நிலைப்படுத்துவார் அல்லது கனப்படுத்துவார். அடுத்து 2வது வாரம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சொல்லுங்க, நானே சொல்லியிருந்தேன், நீங்கள் கேட்டது. உயர்த்துவார். யாரை உயர்த்துவார்னு பார்த்தோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அது எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த 2ஆம் வசனத்தை சொல்லியிருக்கிறது, உன் தேவனாய் கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அது என்னென்ன ஆசீர்வாதம் சொல்லி வருகிறார். சொல்லி வரும் பொழுது அது ஒரு மிக முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம். 7வது வசனத்துல, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஆமென். அங்க என்ன வாசிக்கிறோம்? இன்றைக்கு என்னுடைய செய்தி தலைப்பு கனப்படுத்துறதுல ஒரு காரியம், உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? முறியடிப்பார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, உங்கள் சத்துருக்களை, உங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்வார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு விரோதமாய், எங்களுக்கு விரோதமாய், எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், என்னுடைய பிள்ளைகளுக்கு, புருஷனுக்கு, மனைவிக்கு, குடும்பத்திற்கு, எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு, வேலைக்கு, தொழிலுக்கு அல்லது முன்னேற்றத்திற்கு, உயர்வுக்கு, இன்னும் விருத்திக்கு, ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களை தேவன் என்ன செய்வார்? முறியடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா இவ்வளவுதானா? ஆமென். அல்லேலூயா. வெறும் கைத்தட்ட கூட, வாயை திறந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லி ஆர்ப்பரித்து கைகளை தட்ட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியாடி ஒத்தாசை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்கள் அருமையிலே உனக்கு விரோதமாய் எழும்புகிற உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக என்ன செய்வார்? முறியடிப்பார். உன் சத்துருக்களை, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிப்பார். அதான் அதில் பெரிய பியூட்டி. நமக்கு பின்பாக அல்ல. சிலர் எங்கள் ஆயுசு காலத்துக்கு பிற்பாடு அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக சொல்கிற வேதமணி ஆகிய நான் இருக்கிறேன். நான் செத்த பிற்பாடு அந்த காரியம் நிறைவேறும் அப்படின்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். நான் உயிரோடு இருக்கிற காலத்தில் என் கண் காண, யோபு சொன்னார் பத்தியா? யோபு என்ன சொன்னார்? யோபு என்ன சொன்னார்? யோபு என்ன சொன்னான்னா, என் மீட்பர் உயிரோடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அவர் உண்மையா உயிரோடு இருக்கான்னு சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். உயிரோடு இருக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா அல்லேலூயா சொல்லுமே. ஏன்னா நிறைய பேர் செத்த கடவுளை கும்பிடுற மாதிரி, செத்தது போல பாட்டு, ஆராதனை, ஜெபம் எல்லாமே செத்த நிலைமையில் இருக்கும். வார்த்தையும் செத்த நிலைமையில் இருக்கும், பார்வையும் செத்த நிலைமையில் இருக்கும்,
சிந்தையும் செத்த நிலைமையில் இருக்கும். காரணம், இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் யாரென்று அறியாமல் ஆராதிக்கிறாங்க. பவுல் அன்றைக்கு சொன்னார், அருமையிலே அறியாதவர்களை ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லி. அதுபோல் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் அநேகர் நான் ஆராதிக்கிறவர் யார், எப்படிப்பட்டவர் என்கிறதை அறியாமல் உணராமல் ஆராதிக்கிறோம். பவுல் சொல்வார், நான் அறிந்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணுங்க. எதையோ பேசாத, நடக்காத, கிரியை செய்யாத எதையோ நம்ம ஆராதிக்கலை. பிரைஸ் தி லார்ட். அனுதினமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உங்களோடு கூட இடைப்படுகிற தேவன், பேசுகிற கர்த்தர், பதில் கொடுக்கிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அருமையிலே நம்மோடு கூட நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். அதனால யோபு சொன்னாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும். ஒரு ஆள் வாசிங்க. நான் அறிந்திருக்கிறேன். இதோ என் தோல் முதலானவை, என் தோல் முதலாய் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, கண்களே அவரை காணும். என் சொந்த கண்களே காணும். அது மாதிரி தான் நான் இப்ப சொல்றேன். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், விடுதலையா இருக்கலாம், விருத்தியா இருக்கலாம், உயிர்மீட்சியா இருக்கலாம், செழிப்பா இருக்கலாம், மேன்மையா இருக்கலாம். எல்லாவற்றையும் என் காலத்துக்கு பின்னாடி நினைக்காதுங்க. நான் அடிக்கடி சொல்வேன், பரலோகத்தில் போய் தான் அனுபவிக்கணும் இல்லை, பூலோகத்தில் நீ உயிரோடு இருக்கிற காலத்தில் பரலோகவாசியாய் வாழணும். அதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இல்லாமல் இங்கே சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் குழப்பமும் கூச்சலும் பலவிதமான அருமையான காரியத்தில் சிக்கி தவிக்கிறதும் இதெல்லாம் முடிச்சு நான் போய் பரலோகத்தில் கர்த்தரை அப்படி ஆராதிப்பேன் இப்படி ஆராதிப்பேன் என்பது அல்ல. இந்த பூவுலகத்தில் வாழ்கிற நாட்களில் பரலோகத்தின் அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். வேதவசனத்தில் வாசிக்கிறோம், ரோமர்கள் 20 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிற காரியம் போட்டும். இப்போ நம்முடைய காரியம், நம்முடைய சொந்த கண்கள், சொந்த சரீரம், சொந்த மாமிசத்தில் காண்பதும் அனுபவிப்பதும் தான் தேவத்துவம். அல்லேலூயா. இங்க சொல்றாரு 9-7 வசனத்துல, உபாகமம் 28:7 எப்படி சொல்றாரு பாருங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி. யாருக்கு முன்பாக? உனக்கு முன்பாக. ஆமா, எங்க மாமனுக்கு முன்னாடி, மச்சானுக்கு முன்னாடி, எங்கள் அண்ணனுக்கு முன்னாடி, எங்கள் அக்காவுக்கு முன்னாடி, அல்லது யாரோ ஒருத்தர் நான் ஒரு பக்கம் அப்படி ஒழித்து கொண்டு இருக்கிறேன் அவங்களுக்கு முன்னாடி அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் சொல்கிற காரியம் விளங்குதுன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு முன்பாக. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அதுக்கு வேதத்தில் அநேகரை பார்க்க முடியும். உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குற தாவீதை நான் சொல்லுவேனால், பிரைஸ் தி லார்ட், அந்த இஸ்ரவேலின் பாளையத்துக்கு முன்பதாக கொக்கரித்து கொண்டிருக்கிற சத்துருவாய் கோர முகத்தோடு அகோர கூக்கலோடு கூட நின்ற கோலியாத் இஸ்ரவேலின் சேனையும் இஸ்ரவேலின் இராணுவங்களையும் இஸ்ரவேலின் தேவனையும் துச்சமாய் நினைத்து தூஷித்து அருளே அவன் அசட்டையாய் பேசிக்கொண்டிருக்கிற காலத்தில் நேரத்தில் சின்னஞ்சிறு தாவீது, பிரைஸ் தி லார்ட், சின்னஞ்சிறு தாவீது அவன் வெறி கொண்டான், வேகம் கொண்டான். அருமையிலே அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆவியின் வைராக்கியம் அவனுக்குள்ள வந்தது. என்ன வந்ததுன்னு சொன்னா, இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு எவ்வளவு பலமா கேட்டான் பாருங்க. இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு நீ ஏமாத்துற, நீ யார்? அவன், நீ பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய உயரம், அவனுடைய சரீர அமைப்பு, அவன் வைத்திருந்த ஆயுதங்கள், அவனுக்கு பின்னாடி இருந்த படைகள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அதை பார்த்தாலே என்ன வந்துடும்? ராட்சதனுக்கு கூட பயம் வந்துடும். அவன் ஒருத்தனா நிற்கலையே, அவனுக்கு பின்னாடி பெரிய சேனை இருக்கிறதே. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவன் யாரையோ ஒருத்தரை அனுப்பி எதையோ ஒன்று செய்து அவர்களை முறியடிக்கவில்லை. நீங்கள் வீட்டில் போய் தாவீது கோலியாத்தையோடு கூட யுத்தம் பண்ணி ஜெயித்த அந்த காரியத்தை, அந்த பகுதியை வாசித்து பாருங்க. அவன் என்ன சொல்றான்? இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தரை நிந்திக்கிறதுக்கு நீ யார்?
அப்படி சொல்லிட்டு அவருடைய நாமத்தை சொல்லுகிறான். சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற என் தேவனுடைய நாமத்தினால நான் உனக்கு முன்பாக என்ன செய்கிறேன், வருகிறேன்னு சொன்னான். அவருக்கு தெள்ளுப்பூச்சியாக, சாதாரணமாக, கிண்டலாக, கேலியாக, ஒரு பாட்சாவை ஒரு புழுவை நசுக்கிற போல நசுக்கிடுவேங்கிற மாதிரி அவன் நிற்கிறான். ஒற்றைக்கு ஒரு கூழாங்கல் தான், 5 கல் வச்சிருந்தான், 5ஐயும் பிரயோகிக்க வாய்ப்பில்லை. ஒரே ஒரு கூழாங்கல். என் தேவனுடைய நாமத்தினால வருகிறேன்னு சொல்லி குறிவைத்து அடித்தான். என்ன நடந்துச்சு? ஒருத்தனை இப்போது நேருக்கு நேரம் சண்டை போடுறான். இங்கேருந்து நீங்கள் ஒரு கல்லை கொண்டு ஏறீங்க, அவன் மண்டையில் டம்முன்னு விழுது, நெத்தியிலே விழுதுன்னு வைங்க, ஒரு பெரிய கல் விழுந்தா அவன் எப்படி விழுவான்? மட்டமல்லாக்க விழுவான். ஆனால் இவனும் எப்படி விழுந்தான் வாசிக்கிறோம், முகங்குப்புற விழுந்தான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. முகங்குப்புற விழுந்தான். விழுந்து அவனுடைய ஆயுதத்துவே எடுத்து அவன் விழுந்து அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி அடுத்த வருஷத்தில் வாசினா அவனுக்கு பின்னாடி இந்த சேனைகள்லாம் என்ன ஆயிடுச்சு? தலை தெறிக்க ஓடிட்டான். பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். இப்போ இங்கே என்ன பார்க்கிறோம்? அருமையிலே 7ஆம் வருஷத்துக்கு உனக்கு விரோதமாய் எழும்புகிற உன் சத்துருக்களை கர்த்தர், அதான் முக்கியம், கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி என்ன செய்வாரே, ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக என்ன செய்வார்கள், முன்பாக ஓடி போவார். இந்த சர்ச்சில் நடந்துச்சு ஒரு காரியம். அப்படி இப்ப இல்லை, நீங்க அன்னைக்கு யாருமே இல்லை. நீங்கள் யாருமே உபவாச கூட்டத்துக்கு மட்டும் 4-5 பேர் வந்தாங்க. வந்து கடையோட நின்று போயிட்டீங்களா, வந்து ஜெபம் பண்ணிங்களா? ஆமாம், அந்த ஓரத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. ஆமாம், வீட்டில் ஜெபம் பண்ணாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு நடந்த சம்பவம் யாரும் நேரம் நின்று பார்க்கல. என்ன நடந்துச்சு தெரியுமா? முன்னாடி பெருங்கூட்டமாக உட்காந்து தர்ணா பண்ணியிருந்தாங்க. காவல்துறை வந்து சொல்லிச்சு, என்னென்னமோ படிச்சு முடியவே இல்லை. அன்றைக்கி அருமலை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் ஐயா சிவகங்கைக்கு வர்றார். காவல்துறை பூரா அங்கே போச்சு. எல்லா ரூமரும் தெரிஞ்சுதான் நம்மகிட்ட வர்ற எல்லா காரியமே பிளான் பண்ணி திட்டமிட்டு இன்றைக்கி டபக்குன்னு அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பல காரியங்கள் நடக்கும். நம்முடைய ஊழியத்தில் நடந்துச்சு, இனி நடக்க போகிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் வந்து உட்காந்துட்டாங்க. ஒரே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து பேசினார், மாறி பேசினார். கேட்கல, இன்றைக்கி அந்த வேதமணி வந்தால் போட்டு தள்ளிட்டு தான் நாங்கள் போவோம் அப்படிங்கிற மாதிரி அருவாளோடு வந்திருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அப்போது ரூரல் ஆயிடுச்சு. நம்முடைய எஸ்பி அங்கே ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட கூட இருக்கும் பொழுதே ஒரு உத்தரவு போட்டார், ஆல் ஆர் அரெஸ்ட் அப்படின்னு. அரசுன்னு உடனே அவங்க நிறைய பேர் ஒரு பஸ்ஸில் ஏற்ற முடியாது, ஒரு போலீஸ்மேன் பத்தாது. அதனால் பிஆர்சி டெப்போலேருந்து பஸ்ஸு வரிசையாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, அந்த 7 வழிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். முன் வழியில் போக முடியல, சைடு வழியில் போக முடியல, காவல்துறை பேக் பண்ணிடுச்சு. அப்போ இங்கே காம்பவுண்டெல்லாம் கிடையாது, கல்காலை ஊடி கம்பியை போட்டிருந்தோம். பல விதத்தில் அப்போங்கிறது ஒரு 5 லெட்டின் வச்சுருந்தோம். அதுக்குள்ளே போய் கதவடைச்சிக்கிட்டு உட்காந்துட்டான். அப்புறம் அவங்க பஸ்ஸு போன பிற்பாடு அதான் 7 வழியாக போகிற காரியத்தை அன்றைக்கி நாங்கள் கண்ணார கண்டோம், கேட்டோம். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு சொல்கிறேன்? கர்த்தர் ஊழியத்துக்கு மாத்திரமல்ல, பவுல் சொல்வார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதிக்கடை எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மாத்திரமல்ல. யாருக்கு? அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் சொன்னார். அதனால இப்ப பிரசங்கம் பண்றது உங்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். அங்க வாசிக்கிற உனக்கு முன்பதாக வருகிற அருமையிலே சத்துருக்களை உனக்கு முன்பாக, உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை உனக்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்வாரு? முறியடிப்பார். அவர்கள் என்ன செய்வார்களாம்? ஒரு வழியாய் உனக்கு எதிராக ஒரு வழியா வந்தாங்க, இப்ப என்ன செய்வாங்க? வழியே தெரியாம 7 வழியா. இன்னொரு விதத்தில் இதில் ஒரு ஞானார்த்தத்தை சொல்றேன். 7 வழினா 7 பரிபூர்ணமா ஓடி போயிடுவாங்க. கைகளை தட்டுங்களேன், கரங்களை தட்டுங்களேன் சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிபூரணமா ஓடி போவாங்க. ஓடி போனா மட்டும் இல்லை, இது ஊழியத்துக்கு மாத்திரமல்ல, ஊழியக்காருக்கு மாத்திரமல்ல, ஆண்டவரை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும்.
ஆமென். இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் போராடி கொண்டு இருக்கலாம். வறுமை உங்களுக்கு போராட்டமாக இருக்கலாம். வியாதி உங்களுக்கு போராட்டமாக இருக்கலாம். புருஷ மனைவி உறவில் போராட்டம் இருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம். படிப்பிலே, வேலையிலே, தொழிலே, வியாபாரத்தில் நீங்கள் உயர விடாதபடி, மேன்மைப்படுத்த விடாதபடி, நீங்கள் எந்த விதத்திலும் உயர்த்தப்பட முடியாத கூடாதபடி மிகப்பெரிய போராட்டங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். எபேசுக்கள் 6வது அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் எபேசுக்கள் நிருபத்தில் சொல்கிறார், நமக்கு என்ன உண்டா? என்ன உண்டு? போராட்டம் உண்டு. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, ஒரு யுத்த களம். நீ கொரிந்தியர் நிருபத்தில் வாசித்து பார்க்கலாம், தீமோத்தேயுவின் புத்தகத்தில் வாசித்து பார்க்கலாம். அருமையிலே நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய உபதேசங்களே நீங்கள் பார்க்கலாம். ஒரு போராட்டம் உள்ள வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சில கேட்பாங்க, இப்போ நமக்கு வருகிற காரியங்களெல்லாம் நினச்சி ஏன் இப்படி போராடணும்? என் பிள்ளைகள் கூட சொல்லலாம், நான் பிறந்ததிலிருந்து எனக்கும் 30 வயசு, 40 வயசு, 50 வயசு ஆயிடுச்சு. நீங்கள் பிரேமிலாஸ்து, ரூத் மாதிரி ஆட்கள், பழைய ஆரம்ப காலத்துலேருந்து வந்த விசுவாச மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. இவங்க சொல்லலாம், போராட்டம் போராட்டம் போராட்டம். பாஸ்ட் என்னைக்கு எங்களை கூப்பிட்டாரோ அன்னைக்கு இருந்து போராட்டம் தான். போராட்டம்தான் நம்ம வாழ்க்கையா அப்படிங்கலாம். இயேசுநாதர் அப்படி தான் சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு இருக்கார். அல்லேலூயா. பவுலே சொன்னார் பாருங்க, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்போ என்ன அர்த்தம்? போராட்டம் இருக்கு. என்ன அர்த்தம்? ஒரு போராட்டம் உள்ள வாழ்க்கையில் தான் ஜெயம். நம்ம பாட்டுக்கு பசுமலையில் ஒரு இடத்த வாங்கி அழகாக ஒரு பெரிய சர்ச்சை போட்டு யார் தொந்தரவு இல்லாமல் அல்லேலூயா அல்லேலூயான்னு ஆராதிக்கலாமா? ஆராதிக்கக்கூடாதா? எனக்கு பசுமலையில் இருக்கிற வீடுகளில், கிறிஸ்தவ வீடுகளில் 99% மக்கள் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த இடத்துல படித்தேன். அங்கே பைபிள் காலேஜ் போயிட்டு அதே இடத்துல வந்து ஊழியர் செஞ்சேன். அங்கே ஒரு ஐபிசி சர்ச் இருக்குது, நான் தான் கட்டினேன். மலையை உடைச்சி இடித்து தரமட்டமாக்கி அதை ஒரு பேஸ்பட்டத்தை போக்கி கட்டணும். அதே பசுமலையில் இன்னொரு இடத்த வாங்கி சத்தை கட்டினா இதை விட 2 மடங்கு ஆளுங்க வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க. சில என்னை பார்க்கும்போது பழைய ஆட்களை சொல்லுவாங்க, ஏன் பாஸ்டர் எங்கெங்கேயோ இருந்து வந்து எங்களுக்கு விசிட் பண்ண வராங்க, ஜோம் பண்ண வராங்க, நீங்கள் இந்த பக்கத்தில் தண்டவாளத்தை தாண்டினா நீங்கள், இங்கிட்டு தாண்டினா நாங்கள் வந்து ஒரு ஜெபம் கூட பண்ணக்கூடாதா அப்படிம்பாங்க. நான் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவை தெரியாதவர்களுக்கு தான் என்னுடைய ஊழியம். இயேசுவை அறியாதவர்களுக்கு தான் என்னுடைய ஊழியம் ஒழிய இயேசுவை தெரிந்தவர்களுக்கு என்னுடைய ஊழியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் என்னையே என்னுடைய ஊழியத்தை நேசிப்பீர்களானால் நீங்கள் வரலாம், ஊழியத்தை தாங்கலாம், ஜெபிக்கலாம், எனக்காக என்னோடு கூட நிற்கலாம். தவிர வேறொன்றும் இல்லை. எதுக்கு சொல்லுகிறேன்? அருமையிலே ஆண்டவர் அன்றைக்கு அப்படி தான் சொன்னார். ஏன்? அவர் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்து வெளியே வந்த உடனே என்ன நடந்துச்சு? சோதனை. வேதத்தில் வாசிக்கிறோம், பிசாசானவன் என்ன செய்தானா? அவரை சோதித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆதியாகம புத்தகத்தில் ஆபிரகாமை குறித்து படித்து பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நடந்தான். ஆண்டவர் சொன்னபடி அவனை ஆசீர்வதித்து ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அதற்கப்புறமாய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாராம்? ஆபிரகாமை தேவன் என்ன செய்தார்? சோதித்தார். அருமையிலே சோதனையும் போராட்டமும் நமக்கு இருந்தாதான் நிச்சயமாக. கடந்த வாரம் ஒரு 3 நாள் ஒரு நல்ல ஜெபம் நடக்கலையா? நிறைய பிள்ளைகள் அழுதுங்க, கண்ணீர் விட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்கு இந்த காரியம் நம்மளை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணது ஒழிய நம்மளை பலவீனப்படுத்தலை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் என்ன சொல்றோம்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டமுள்ள வாழ்க்கை தான். பவுல் சொல்வார் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது, நான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனாக நினைச்ச மாட்டேன், ஓட மாட்டேன். பந்தய சாலையில் ஓடுகள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே என்ன செய்வான்? பந்தய பரிசு பொருளை பெறுவான். நமக்கு நல்ல போராட்டம் உண்டு, போராட்ட காலம் அப்படின்னு சொன்னான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பயந்துடாதுங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி உலகத்தில் நிறையா விதவிதமான உபதேசம் இருக்குது. நேற்றுக்கு ஒரு வீடியோவை கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, வசனத்தை குண்டக்க மண்டக்க மாற்றி சொல்லுகிற உபதேசத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், கிரேஸ் மினிஸ்ட்ரிஸ்ன்னு ஒன்று வந்திருக்குது. கிருபை அப்படிங்கிற ஒரு உபதேசம் வந்திருக்குது. அதில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம்.
காரியம் போகட்டும். அப்படி பல்வேறு விதமான துருபதேசமும் ஆண்டவருடைய திட்டத்துக்கு சித்தத்துக்கு மாறான சத்தியங்களும் அதை உபதேசமாய் கொண்டு வந்து பிரசவிக்கிற இந்த காலத்தில் நாம் நல்ல போராட்டத்தை போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் வறுமையோடு வியாதியோடு கஷ்டத்தோடு தொல்லையோடு துரட்டோடு வாழ வேண்டும் என்பது தேவ சித்தமில்லை. அதே நேரத்தில் நமக்கு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். கொரிந்தியர் நிருபத்தில் ரொம்ப தெளிவாக வாசிக்கிறோம். பரீட்சை என்பது அவசியம் சொல்கிறார் பவுல். பரீட்சை இல்லாட்டா பிள்ளையுடைய படிப்பின் தரம் என்ன செய்யாது, விளங்காது, வெளிப்படாது. அந்த பரீட்சை வச்சாதான் அவனும் நான் எவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத புரிந்து மேற்கொண்டு முன்னேறுவதற்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், பரிசுத்த ஜீவியத்தில், ஜெப வாழ்க்கையில், வேதத்தை வாசித்து தியானிக்கிற அனுபவத்தில், அனுதினமும் ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவத்தில் பரீட்சையின் ஊடே கடந்து போமானால் ஜெயம் நமக்குத்தான். பிரைஸ் தி லார்ட். மரணத்தை பார்த்து மரணமே உன் ஜெயம் என்கின்றார், பாதாளத்தை பார்த்து பாதாளமே உன் ஜெயம் என்கின்றார். பிசாசை ஜெயித்தவர், மாமிசத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், சகல அதிகாரங்களை ஜெயித்தவர் உங்களுக்கு எனக்கும் அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மாபெரிய ஜெயத்தை நமக்கு வைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள், அருமையிலே தாழ்ச்சியான காரியங்கள் எல்லாம் பார்த்து மருண்டு விடக்கூடாது, பயந்து விடக்கூடாது. அந்த இடத்துல நமக்கு ஒத்தாசையும் அரணும் அடைக்கலமும் பலனும் அவர்தான். அதனால் அவரை நோக்கி பார்க்க, அவரை சார்ந்திருக்க, அவரிடத்தில் சாட்டிவிட, அவரோடு கூட இருக்க நம்ம ஒப்பு கொடுப்பதற்குத்தான் இந்த அனுபவங்கள் நமக்கு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த அனுபவத்தில் ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை, உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை உனக்கு முன்பாக நினைச்சுவேன். கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிப்பேன். முறியடிப்பது மாத்திரமல்ல, ஒரு பக்கமாய் வருகிறவர்கள் 7 பக்கமாய் நினைச்சுவார்கள், ஓடி போவார்கள். எபேசியர் 6 அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு கொள்ளுங்க. கொரிந்தியர் நிருபம் 1-2 நிருபங்களை முழுமையாய் படித்து பாருங்க. பிலிப்பியர் நிருபத்தை படிங்க. பவுல் சொல்லுவார், அதுபோல இந்த அனுபவங்கள் எல்லாம் நாம் அதுதான் நமக்கு கிறிஸ்தவ பாதை. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு மேலே வெற்றிக்கு மேலே வெற்றிக்கு மேலே வெற்றிக்கு மேலே வெற்றிக்கு மேலே கடந்து போகணும்னு சொன்னால், ஒரு வெற்றி அடையணும்னா அதில் ஒரு உபத்திரமோ போராட்டமோ பாடுகளோ நமக்கு எதிராக இருக்கணும். இப்போ நான் இன்றைக்கி சொல்லுகிற செய்தி, உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு போராட்டமாக இருக்கிறதோ, எது உங்களுக்கு சத்துருவாக இருக்கிறதோ, எது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை முறியடிக்க மேற்கொள்ள எழும்பியிருக்கிறதோ, அங்கே கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக அவைகளை முறியடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது ஒரு பக்கமாய் வந்தால் எத்தனை பக்கமாய் போயிடும்? 7 பக்கமாய் ஓடி போயிடும். அப்படி பார்க்கிறோம். ஏசாயா 41 10வது வசனம் முதல் வாசி பாருங்களேன். ஏசாயா 41 10 முதல். ம் 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 போரடிக்கிறது. Praise the Lord. Hallelujah. ஒருத்தர் கூட சத்தமா அல்லேலூயா சொல்லியே. இது ஏசாயாவுக்கு எழுதினது பாஸ்டர், எங்களுக்கா?
அப்படின்னு நினைக்கிறோம். இங்கே பாருங்க, அவன் வாசிக்கிற 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்படின்னா உதவி செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். 10 சொல்றார், பயப்படாது. 11 பாருங்க, உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோட போராடினவர்களை தேடியும் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். அடுத்து சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபின் சிறுபூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணைக்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இந்த யாக்கோபின் சிறுபூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டம் அப்படின்னு பைபிளில் சொல்லிக்குது. நீங்கள் இந்த இந்து முன்னணியிலேருந்து ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறாங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இவர் இந்த இடத்துல ஒரு சண்டே கிளாஸ் நடத்த வந்தார், இப்போ இங்கே உட்காந்துட்டு இவ்வளோ பெரிய காரியம் நடக்குது. ஒரு 4 பேர் தான் அந்த அவரோட கூட விசுவாசிகளாக இருக்கிறாங்க. இந்த திருப்பரங்குன்றத்தில் யாருமே கிடையாது, ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இந்த மளிகை கடை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. விசுவாசியோடைய எண்ணிக்கையை அவங்க கவுண்ட் பண்ணி சொல்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறாங்க. அதுதாங்க இந்த வசனத்தை நேற்று ராத்திரி வாசிக்கும் பொழுது உண்மையாக கொஞ்சம் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு முழங்கால் படிட்டு ஆண்டவரை துதிக்கும்படியான ஒரு வாய்ப்பை கற்றுக் கொடுத்தார். நைட்டு ஒரு 9:30 மேலே முழங்கால் படிட்டு அலுவலகத்தில் உட்காந்து இந்த பகுதியை படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, சே இதே காரியத்தை அவன் சொல்லி போட்டுக்கிறானே, நம்மளை சிறு பூச்சியாகவும் சின்ன கூட்டமாகவும் சாதாரண பூன்னு என்ன செய்யலாம், ஊதிரலாம்ங்கிற மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்த பொழுது, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் பிரசங்கம் பண்ண இந்த கீழே உள்ள பகுதியை, எந்த பகுதி, அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது 15 வசனத்தில், இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். வசனத்தை வாசிக்கும் பொழுது என் பல்ல யோசித்தேன், இருக்கிற பல்லெல்லாம் கலண்டு போயிடுச்சே, ஆண்டவர் என்ன பல்ல தருங்கிறாரு, 15 வசனம் வாசி பாருங்க. இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். அப்போ இந்த பல்லு என்னன்னு அதுக்கப்புறம் தியானிக்கக்கூடிய வாய்ப்பை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. நமக்கு எதிராக வருகிற சிங்கத்தை குறித்து பேதுரு நிருபத்தில் சொல்றார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவர் யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கமாக வகை தேடி சுற்றித் திரிகிறான். அந்த சிங்கத்தை குறித்து தியானிக்கும் பொழுது பல் பிடுங்கப்பட்ட சிங்கமா, பல்லு பிடுங்கப்பட்ட சிங்கமா, இந்த கூர்மையாக்கப்பட்ட பல்லு எங்க இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சேன். கர்த்தர் உணர்த்தினால் கண்டுபிடிச்சேன், அது யூத ராஜசிங்கமா இருக்கிற இயேசுவின் பற்கள். அல்லேலூயா. அந்த பல்ல கர்த்தர் நமக்கு சொல்றார், நம்ம பல்ல இல்லை. நம்ம பல்ல கடிச்சா பல்லு இப்பெல்லாம் என்ன செஞ்சிடும், மடமடம் மொத்தமாக என்ன செஞ்சிடும். ஒரு சரியாக பழுக்காத கொய்யாக்காயை கடித்தாலே பல்லு கீழே கொய்யாக்காயோட என்ன செஞ்சிருது, கீழே வந்துடுது. அந்த பல்ல சொல்லலை ஆண்டவர், யூத ராஜசிங்கமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் பற்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய மெசேஜ், அனுச்சித்தமான ஒரு நாளில் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்றார் 15, போரடிக்கிற நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன், என்ஜின் ஆக்கிடுவாராம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எந்திரமாக்குவேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுமாக்கிடுவாய். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பற்களை முதல்ல சொன்னவர் மலையை என்ன செய்வான், இந்த திருப்பூர்ண மலையில் உச்சியில் போய் நம்ம மிதிச்சா அது என்ன ஆகிடுமா, அப்படி போய் யாராவது மிதிச்சிடாங்க. என்ன மலைன்னா மலை போல நமக்கு எதிராக சத்துரு கொண்டு வரல, மலை போல நம்முடைய வறுமை இருக்கலாம், மலை போல நம்முடைய வியாதி இருக்கலாம், மலை போல நம்முடைய பிரச்சனை இருக்கலாம், மலை போல நம்முடைய புருஷன் மனைவி பிள்ளைகள் வியாபாரம் தொழில்
இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம முன்னேற விடாதபடி, விடுதலையாக விடாதபடி, உயர்த்தப்பட விடாதபடி, மேன்மைப்பட விடாதபடி, செழிப்பாக்க விடாதபடி மலை போல உயர்ந்து நிற்கலாம். ஆனால் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தின நீ அதை மிதிச்சா அது பதறாயிரும். அடுத்து சொல்றாரு பாருங்க, குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அங்க பார்க்கிற 15ல என்ன சொல்றார்? பதருக்கு ஒப்பிடுவா. மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். அந்த பதறானது, நீங்க விவசாயிகள் களங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல நெல் அறுத்து கொண்டாந்து களத்தில் மொத்தமாக மணிகளை வச்சிருப்பாங்க. வச்சிருக்கும் பொழுது அதில் சில பொக்கு பொடி பதறானது இருக்கும். அதாவது அரிசி இல்லாத நெல், அதுக்கு பேர் தான் என்னது? பதர். வெளியே கூடு இருக்கும், வெளியே அரிசி மாதிரி எரிச்சியும் அந்த நெல் இருக்கும், அதுக்குள்ளே என்ன இருக்காது? நல்ல விளைந்த அரிசி இருக்காது. ஒருவேளை ஒரு கால்வாசி விளைந்த ஒரு நிலைமையில் சூம்பி போன சொருகி போன அந்த நிலைமையில் சில அரிசிகள் இருக்கும். அதற்கு பேர் தான் பதர். அது சமைச்சு சாப்பிட முடியாது. அதுக்கு பூரணமான சக்தியோ அந்த அரிசியில் கிடையாது. அப்போ அதை நல்ல மணிகளையும் பதரையும் பிரிக்கும்படியாக இயேசுவானவர் கடைசி நாட்கள் அதை செய்வார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே அந்த பதர் என்ன அப்படின்னா, அறுவலை உதவாத கழுசடியான அந்த ஆகாத தூசி போல ஒத்த அது. ஆனால் அது நெல் மாதிரி மேற்கூடுகள் இருக்கும், ஆனால் உள்ளே என்ன இருக்காது? சரியான அரிசி இருக்காது. இதை விவசாயிகள் பிரித்து எடுக்கும்படியாக களத்தில் மொத்தமாய் குமித்த பிற்பாடு அதை என்ன செய்வார்கள்? சொலகளை என்ன செய்வார்கள்? புடைப்பார்கள். புடைக்கும் பொழுது நல்ல வெயிட்டாக அரிசி இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துடும். அந்த அரிசி இல்லாத கூடு போல இருக்கிறதெல்லாம் காற்றில் என்ன செய்யும்? பறந்து போயிடும். அதுக்கப்புறம் அதை ஒதுக்கி ஓரங்கட்டி தீய வச்சுருவாங்க. அது ஒரு கும்பலாக கிடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இங்கே அந்த மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகுந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே இந்த மேன்மையை கற்றுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை நீ யோசிக்கலாம், உன் சத்துருக்களை உனக்கு முன்பதாக முறியடித்து அவர்கள் ஒரு பக்கமாய் வருவார்கள், 7 பக்கமாய் ஓடிப்போவார்கள். இதில் என்ன மேன்மை இருக்குன்னு சொல்லலாம். அதைத்தான் இதை சுட்டி காண்பிக்கிறேன். அல்லேலூயா. மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறாக்கி களத்திலே சொலகளை படைக்கிறது போல நீ தூற்றுவாய். அங்கே 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தூற்றும் பொழுது என்ன நடக்குமா? காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காற்று கொண்டு போனால் ஒரு ஓரம் அணிக்கும், சுழல் காற்று என்ன செய்யும்? நீங்கள் சில நேரம் சூறாவளி காற்று அடிக்கும் போது தெருவில் நின்னையால் தெரியும், அங்கே இருக்கிற பேப்பர், குப்பை, மரம், செடி, கொடியெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யும்? நம்ம மேலே படும். கிட்டத்தட்ட திருநெல்வேலி 3வது ஸ்டாப்பில் ஒரு குப்பை சுழல் காற்றில் வரும். அது திருப்பரங்குன்ற மலையை தாண்டி சரவணப்பைக்குள்ளே போய் விழுந்துடும். அங்கே உள்ள ஆட்கள் அதை தேடுனா அது என்ன செய்யாது? அதுதான் காரியம். காற்று அடிக்கிறது மாத்திரமல்ல, சுழல் காற்று அதை என்ன செய்து விடுமா? பறக்கடிக்கும்னா அந்த 28:7 28:7 கடைசி சொல்லப்பட்டு பாருங்க. அதே மாதிரி ஏசாயா 43:41 நாம் பார்க்கிறோம் பாருங்க. அருமலே அங்கே வாசிக்கிற 41:11 உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கியில் லட்சையடைவார்கள், உன்னோட வழக்காடுகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோட போராடினவர்களை தேடியும் அதை சுழல் காற்று. அல்லேலூயா. ஆண்டவர் பலவிதத்தில் பலவிதமான காற்றுகளை அனுப்புகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம், உன்னோட போராடினவர்களை தேடியும் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் 15 நாளில் தீய கொடுத்துன்னு சொன்ன ஆளை இப்போ தேடினாலும் காணும். அவங்க குடும்பமே மறந்துருப்பாங்க. அடுத்து ஒருத்தர் கோயம்புத்தூரில் வந்து ஒத்த காலோட நின்று பாரு, நான் திருப்போணத்துக்கு அதுக்காகத்தான் வர்றேன், கண்டிப்பாக பாரு அப்படின்னா பார்த்தா அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சா என்ன வந்துச்சு தெரியல, ஆளை காணும். இது நமக்கு மாத்திரமல்ல, ஊழியத்துக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கி நான் பிரசங்கிக்கிற செய்தி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு,
உங்களுடைய அருமையிலே தனிப்பட்ட காரியத்துக்கு நீ சுதந்திரத்துக்கு எனக்கு விரோதமாக ஐயோ எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பாடு, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ தொல்லை, எவ்வளோ துரட்டு, எப்படி நான் மீளப் போகிறேன், எப்படி நான் இதில் மீளப் போகிறேன், எப்படி நான் இதிலிருந்து விடுதலை ஆக போகிறேன், எப்படி எனக்கு என்றைக்கு இந்த காரியம் முடியும் யோசித்து கொண்டு இருக்கிற உங்களோடு கூட தான் கர்த்தர் சொல்கிறாரு. அல்லேலூயா. உங்களோடு போராடினவர்களை நீங்கள் தேடினால் நினைச்ச மாட்டீங்க. ஏன்னா ஒரு காற்று அனுப்புவார், அப்புறம் ஒரு சுழல் காற்று அனுப்புவார். இல்லையா? இவ்வளோதான் போல இருக்கு. ஒரு காற்று அனுப்புவார், ஒரு சுழல் காற்று அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். சில வியாதிக்காக ஜெபம் பண்ணியிருப்போம். கட்டி இருக்குது பாஸ்டர், இல்லை அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது பாஸ்டர். அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கேன் எடுத்திருப்பாங்க. அப்போ டாக்டர் சொல்லுவார் இதெல்லாம் மரணம் தான் உங்களுக்கு முடிவுன்னு சொல்லிப்பார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரே சொல்லி கூக்குறது சத்துரு போல நம்ம அணுவாக கொண்டுகிட்டு இருந்த வியாதி, கொண்டுகிட்டு இருந்த பிரச்சனை தேவ சமூகத்தில் ஜெபித்து ஒரு தெய்வீக சுகம் உண்டான பொழுது அதுக்கப்புறம் அதே ஹாஸ்பிட்டல், அதே டாக்டர், அதே ஸ்கேனு, அதே எக்ஸ்ரே, அதே டெஸ்ட்டு, அதே ஆராய்ச்சி போனால் டாக்டர் முழிப்பார். இப்போ நம்ம ஜோதி பிரதர் அவருடைய சாட்சியில் சொல்வார், ஹெச்ஐவி எய்ட்ஸ் வியாதினால் பாதிக்கப்பட்டேன். முதல்ல எல்லாம் இருந்தது, என்னை சவக்கடங்களை தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை படைச்சவை யாருன்னு கேட்டேன், அவர் வந்தார், கையை பிடித்தார், சுகமானேன், உயிர் பெற்றுட்டேன். அதுக்கப்புறம் அதே டாக்டர்கிட்ட போகிறேன், அதே மருத்துவமனைக்கு போகிறேன். அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அவங்க ஸ்கேன் பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. இந்த வியாதிக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக இருக்கிற ஃபாரின் டாக்டர் முதற்கொண்டு வந்து பார்த்தாரு. ஆனால் அதுக்குரிய வியாதிக்குரிய எந்த மாசு மர கூறு ஒன்றுமே இல்லை, இல்லவே இல்லை. ஒரு காற்று அடிச்சது, அதுதான் தெய்வீக காற்று. பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் ஒரு சுழல் காற்று அடித்தது, அதை பக்கத்திலே இல்லாமல் கொண்டு போச்சு. தேடினாலும் காண மாட்டோம். உங்கள் பாச விடுதலை குறித்து சொல்லியிருக்கிறேன். எங்கள் குடும்பத்தின் சாபம் ஒரு பெரிய வயிற்று வலி. அந்த வயிற்று வலி எப்போ போகும் அப்படின்னா, எப்போ தான் போகும்? செத்தாக தான் போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாக வச்சிடும், சாகு வரைக்கும் இருக்கும். எங்கள் வீட்டில் பிறக்கிற மூத்த பிள்ளைக்கெல்லாம் அதுதான். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அதுக்காக ஜோமே பண்ணலை. எனக்கு இப்படி ஒரு வயிற்று வலி இருக்கிற பாஸ்டர், எனக்காக ஜோமனுங்கன்னு சொல்லலை. என்னுடைய குற்றத்தை பாவத்தை அறிக்கையிட்டேன். வேறு சொல்கிறேன், 1 யோவான் 1 அதிகாரம் 7 முதல் 9 வரைக்கும் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயம் என்கிற சாபத்தை கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். அப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நான் வயிற்று வலியிலே துடித்த, அருமையிலே அங்கலாய்த்த, வேதனைப்பட்ட, கத்தி கொண்டு குத்தினது மாதிரி இருந்த அந்த உபத்திரவத்தை காண ஒரு காற்று அடித்து கொண்டு போயிடுச்சு. அடுத்து சுழல் காற்று அடித்து எங்கே போயிடுச்சு? எங்கேயோ போயிடுச்சு. இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி என் சாட்சியில் சொல்லுவேன். இப்போ யாராவது வயிறு வலிக்குதுன்னா அது எப்படிங்க வயிறு வலிக்குன்னு கேட்குற மாதிரி ஆண்டவர் என்னை மாற்றிட்டார். அதுதான் தேவனுடைய கிரியைகள். அல்லேலூயா. அதனால் வியாதி மலை போல இருக்கலாம், பிரச்சனை மலை போல இருக்கலாம், தேவைகள் மலை போல இருக்கலாம், உபத்திரவம் மலை போல இருக்கலாம், பாடுகள் மலை போல இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அருமையிலே எல்லாம் மலை போல இருக்கலாம், மலை போல இருக்கலாம். ஆனால் அந்த மலைகளை நீ என்ன செய்வாயா? மிதிப்பாய். அல்லேலூயா. மலைகளை மிதித்து அது நொறுக்கி பர்வதங்களை என்ன செய்கிறோம்? மிதித்து பர்வதங்களை நொறுக்கி அதை காற்றிலே சொலகினால் படைக்கிற மாதிரி தேவன் உன்னை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த 10 முதல் 16 வசனம் வரைக்கும் 3 இடத்துல பயப்படாதே வார்த்தை வாசிக்க முடியும். 10ஆம் வருஷம் வாசி பாருங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Praise the Lord. Hallelujah. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்போ இதெல்லாம் நடக்கணும்னா அவர் நம்மளோட இருக்கணும். அதுதான் 28 அதிகாரம் உபாகம் 28 அருமையிலே அந்த 1 முதல் 10 வசனம் வரைக்கும்
அது 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உன்னை கண்டறிசுவார்கள், பயப்படுவார்கள். ஏன்னா உன்னோட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஈசாக்கை துரத்தி வந்த ஆட்கள், அவன் எங்கெல்லாம் நீருற்று தோண்டுகிறானோ அங்கெல்லாம் மாறி 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 அதை மூடியது எங்களுடையது எங்களுடையது எங்களுடையது. ஈசாக்கு ஒரு இடத்துல போய் நீருற்று தோண்டுவார், நீருற்று வரும். உடனே அந்த எதிராளிகள் அந்த 5 விதமான கூட்டங்கள் வந்து அங்கே அந்த நீருற்று தூத்து போட்டு இந்த நீருற்று யாருடையது? எங்களுடையது. இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், ஈசாக்கை பார்த்து வேகமாக வந்தார்கள். ஈசாக்கு கொஞ்சம் பயப்படத்தான் செஞ்சான். ஐயோ திரும்ப வர்றானுங்களே எதுக்கு அப்படின்னு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று ஆமென், அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். என்று என்ன செய்தோம்? கண்டோம். பிரைஸ் தி லார்ட். யோசுவாவின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே யோசுவாவோடு கர்த்தர் இருக்கிறதை கண்டார்கள். அதே மாதிரி அருமையிலே யோசேப்புடைய காரியத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யோசேப்பை விலைக்கு வாங்கின மனுஷன் இந்த போத்திபார் சொல்லுவான், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நீ செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று நான் அறிந்து அந்த வீட்டில் தன் மனைவியை தவிர எல்லாவற்றுக்கும் அவன் தான் யாரு? அதிபதியாக மாற்றினான். அல்லேலூயா. கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற காரியம் என்னன்னு சொன்னா, உன்னோட என்னோட உங்களோட என்னோட கர்த்தர் இருக்கணும். அப்போதான் இன்னைக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நிறைவேறும். கர்த்தர் இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மலைவென்ன சாதாரணமாக வருகிற பிரச்சனை உங்களை மேற்கொண்டு விடும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார். அங்கே பாருங்க, ஏசாக்கு இடத்தில் சொல்றார் பாருங்க, மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். இப்போ அவங்களுக்கு பயம் வந்துச்சு. உவாமை 28:10 வாசமா இருங்க. பயம் வந்துருச்சு. என்ன பயம்? அவர்களோடு கூட ஈசாக்கோடு கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை ஈசாக்கு எழுமனா அந்த கர்த்தருக்கு முன்பதாக நாம் என்ன செய்ய முடியாது? நிலை நிற்க முடியாது என்று சொல்றார்கள். உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் என்ன செய்தோம்? கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயப்படினோம், தீர்மானப்படினோம். அதுக்கு முன்னாடி உங்களை அழிக்கணும்னு தீர்மானம் பண்ண ஆட்கள், விரட்டணும்னு தீர்மானம் பண்ண ஆட்கள், பிரைஸ் தி லார்ட், ஒழிக்கணும்னு தீர்மானம் பண்ண ஆட்கள். இப்போ இப்படி நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். பிரைஸ் தி லார்ட். இதான் கர்த்தர் இருக்கிறார் என்கிற அனுபவம். அல்லேலூயா. அப்போ ஏசாயா 41:10 சொல்லப்பட்டிருக்குது, பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்படி சொன்னவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு என்ன செய்வேன்? சகாயம் பண்ணுவேன் சொல்றாரு, உதவி செய்வேன் சொல்றாரு. அப்புறம் என்ன? நீதியின் வலது கரம். ஆண்டவருடைய கரத்தில் என்ன இருக்குது? நீதி இருக்குது. 112 சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்லுவான், அப்படி நீதியின் வலது கரம். அதனால நீதியின் வலது கரத்தினால உன்னை என்ன செய்வேன்? தாங்குவேன். நம்முடைய ஆண்டவர் தாங்குகிறவர், தப்பு வைக்கிறவர், கனப்படுத்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர், உயர்த்துகிறவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ 2 நாளாம் உபதேசத்தில் போனீங்கன்னா 2 நாளாம் உபதேசத்தில் 20வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே ஒரு பெரிய காரியத்தை பார்க்க முடியும்.
அருமல்லே முதல் 2 வசனத்துல இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆமென். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். போதும். இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. அங்க என்ன வாசிக்கிறோம்? மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார்கள். ஒரு மிகப்பெரிய யுத்தம் பண்ணி யோசபாத்துடைய ராஜ்யபாரத்தையும் பிடித்து கொள்ள வேண்டும் என்று வருகிறார்கள். இந்த செய்தி கேட்ட பொழுது யோசபாத்தை குறித்து அந்த 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவிட்டார். ஜெபிக்க ஆரம்பித்தான். 9ஆம் வசனம் வாசித்து பாருங்க. எங்கள் மேல் ஆமென் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிற இந்த காரியத்தில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. பாருங்க, பலன் இருக்குதா? நமக்கு எந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை பலன் இருக்குதா? பலன் இருக்குதா? இல்லை. நமக்கு தனிப்பட்ட நிலைமையில அல்லது நம்முடைய குடும்பம் கோத்திரம் நம்முடைய மக்கள்லாம் சேர்ந்தாலும் நமக்கு என்ன இல்லை? சரீர பிரகாரமாய் உலக பிரகாரமாய் பலன் இல்லை. அது ஒத்துக்கொள்ள வேண்டிய காரியம். பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. அதுதானே காரியம். எங்களுக்கு என்ன செய்யறது என்று செய்யல தெரியவும் இல்லை. அப்புறம் ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்யறேன்னு தெரியாது. இப்போ நீங்கள் இந்த சர்ச்சை காரியத்தவே யோசித்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நமக்கு எதிராய் வருகிற சத்துருக்களின் போராட்டம் மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. எபேசியர் பவுல் சொல்றார், பல்வேறு விதமான காரியங்கள் கைகூடி வர முடியவில்லை, பிரச்சனைகள் தீர்க்க முடியவில்லை, வியாதி மாறவில்லை, பாடுகள் மாறவில்லை, முன்னேற்றமில்லை, செழிப்பில்லை, விருத்தி இல்லை. இவைகளை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க எங்களுக்கு என்ன இல்லை? பலனும் இல்லை. இதில் எப்படி செய்வது என்று சொல்லி எங்களுக்கு தெரியவும் இல்லை. அப்படித்தானே நிறைய காலத்தில் தடுமாறி இருக்கும். ஆனால் ஒன்று தெரியும், எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கு. இது சங்கீதம் 121 படிச்சிங்கன்னா அங்கே தெரியும். ஒத்தாசுவர பர்வதங்களுக்கு என் கண்கள் வானத்தை பூமி உண்டாக்கிற கத்தெடுத்தது எனக்கு என்ன வரும்? ஆமென். ஒத்தாசு. அடுத்து 123 சங்கீதத்தில் வாசித்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிறவரே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கு. எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர் எங்களுக்கு இறங்கும் வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்க எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். அடுத்து நீங்க எல்லாவற்றுக்கும் அவரை நம்பி அவரையே நோக்கி இருக்கணும். எது வரைக்குங்க? எது வரைக்கும் நோக்கி இருக்கணும்? இரக்கம் செய்யும் வரைக்கும். ஒருவேளை ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு தேவைகள், ஒரு பெரிய காரியம் மலை போல நிற்குது, அதை மிதிச்சிடலாம், நொறுக்கிடலாம், புடைச்சிடலாம், எப்போ கர்த்தர் உன்னோடு இருந்தா. ஆனாலும் அது உங்களுக்கு நிறைவேறு வரைக்கும் அவரை தவிர சொல்லுங்க, யாரையும் எதையும் நம்பவே கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. நமக்கு காரியத்தில் நிறைய பேர் நிறைய யோசனை சொல்லுவாங்க.
எப்போவுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வைங்களேன், உங்களை ஒட்டாதவங்க கூட வந்து ஒரு யோசனை சொல்லிட்டுப்பா, எப்பா இதை இப்படி போனால் சரியாக இருக்கும், அப்படி போனால் சரியாக இருக்கும், இப்படி போனால் சரியாக இருக்கும். எனக்கு கற்றுக் கொடுத்த கிருபையோ அல்லது என்னுடைய பிடிவாதமோ என்னுடைய முரட்டாட்டமோ தெரியாது. யார் என்ன சொன்னாலும் ஆமாம் 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 ஆமான்னு சொல்லி என்ன செய்வேன், வாங்கிக்கிடுவேன். நீங்கள் சொன்னாலும் சரிமே, அடுத்த சொன்னாலும் சரிமே, பெரியவர் சொன்னாலும் சரி, சரி அதிகாரி சொன்னாலும் எல்லாம் அவங்கள பாருங்கள் இவங்கள பாருங்கள், அப்படி பாருங்கள் இப்படி பாருங்கள், இப்படி போங்க அப்படி போங்க இப்படி போங்க அப்படிம்பாங்க. ஆனாலும் அதை சொல்கிறேன், என்னுடைய முரட்டாட்டமோ அல்லது என்னுடைய பலவீனமோ அல்லது என்னுடைய பிடிவாதமோ தெரியாது. சிலர் நம்ம பழைய விசுவாசியெல்லாம் புரிஞ்சுருப்பாங்க, பாஸ்டா அவர் நம்ம சொன்னால் நினச்ச மாட்டார், கேட்க மாட்டார், அவர் யுக்திக்கே தான் நடப்பார் அப்படிம்பாங்க. ஆனால் அதான் சொல்கிறேன், எனக்கு கர்த்தரை தவிர வேறு எதையும் எப்போவுமே என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. அதனால அதுதான் சொல்கிறேன், அவர் நமக்கு இரக்கம் செய்யும் வரையும் அவரையே அப்படின்னா அவர் தான், அவரை தவிர நமக்கு விடையும் கிடையாது, விடுதலையும் கிடையாது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நம்முடைய தனிப்பட்ட காரியங்களில், நம்முடைய குடும்ப காரியங்களில், பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், பிரச்சனை காரியமாக இருக்கலாம், புருஷன் காரியமாக இருக்கலாம், அதுமாதிரி ஏது காரியமாக இருந்தாலும் யாரையோ ஒருத்தரை நீங்கள் சார்ந்திருப்பீங்கன்னா நான் திட்டமாக சொல்கிறேன், நீ பார்த்துக்கன்னு அவர் கொஞ்சம் சேர் போட்டு உட்காந்துருவார். நீங்கள் அந்த படகுல போனார் பாருங்க, அதுதான் நல்ல உதாரணம். படகுல போகும்போது அந்த பேதர் அந்த ஆட்களெல்லாம் கடல் எங்களுக்கு தெரியும், அலை எங்களுக்கு தெரியும், காற்று எங்களுக்கு தெரியும், எங்கே எப்படி தெரியும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, தண்டு வலிச்சுட்டே இருந்தாங்க. ஆமாம், அப்படி இப்படி அப்படி போடு இப்படி போடு அப்படி போடு இப்படி போடு தண்டு வலிச்சாங்க. இந்த அந்த காற்று இப்படி வருது இப்படி போடு, இந்த காற்று அப்படி வருது அப்படி போடு சொன்னாங்க. கடைசி என்ன ஆச்சு, போஷம் ஒடிஞ்சு போச்சு. ஆனால் ஏசுனார் அந்த படகுல என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார், அவரை பற்றி பிரச்சனையை யோசிக்கலைல்ல, அவர் கூட தான் இருந்தார், அவங்க கூட தான் இருந்தார். ரெண்டாவது பாயிண்ட்டு, அவர் செயல்படும்படியாக அவருக்கு என்ன செய்யலை, இடம் கொடுக்கல, அவர்கிட்ட சொல்லலை, நீங்கள் பார்த்துக்கோங்கய்யா அதை இரக்கம் செய்யும் வரையும் அவரால் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று அருமலே அவரிடத்தில் அர்ப்பணிக்காதனால, ஒப்பு கொடுத்ததுனால அவர் அழகாக என்ன செஞ்சார், புர்ன்னு என்ன செஞ்சார், கொரட்டை போட்டு தூங்கினார். நல்லா கொரட்டை போட்டு தூங்கினார். என்ன நடந்துச்சு, கடைசி என்ன நடந்துச்சு, காற்றும் கடலும் எல்லாம் கொந்தளிச்சு இன்னும் ஒரு சில நிமிடம் தாமதிச்சா அந்த ஏசுனாலையும் சேர்த்து கொண்டிருப்பானுங்க. ஆமாம், அப்போ அமிழ போகுது. அப்போதான் வந்து ஏய் நம்மளோட யார் இருக்கிறா, ஏசுநாதர் இருக்காருப்பா. கடைசி அவர்கிட்ட ஒரு வார்த்தை, இப்படித்தான் நிறைய பேருடைய ஜெபம், நிறைய பேருடைய நம்பிக்கை. கடைசி அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு, நான் இந்த பள்ளிக்கூடம் படிக்கும்போது மாம்பழம் கொய்யாப்பழம் பறிக்கிற கதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எரிஞ்சு பார்ப்போம், விழுந்தா பழம், விழாட்டா கல், காசா பணமா. அதை மாதிரி சிலருடைய ஜெபம் இருக்கும், சிலருடைய நம்பிக்கை இருக்கும். அங்கே தான் நம்ம ஜெயிக்க முடியாமல் நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள் நம்மை மேற்கொள்ளுகிற காரியம் அங்கே தான் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். அவர் உன்னோட கூட இருந்தாலும் அவர் செயல்படும்படி விட்டுட்டு பேசாமல் இருக்கணும். நம்ம இப்போ வந்த சம்பவம் இன்னைக்கு மட்டும் இல்லை, பல்வேறு விதமான காரியத்தில் இருக்கணும். நான் ரொம்ப அசால்ட்டாக இருக்கத்தான் பழகிருக்கிறேன். ஏன்னா எனக்காக நான் வாழலை, நாங்கள் வாழலை. யாருக்காக, கிறிஸ்துவுக்காக, அவருடைய நாம மகிமைக்காக. அவர் இல்லாமல் நம்மளால் என்ன சாதிக்க முடியும்? அவர் சர்வ வல்லமுள்ளவர் ஆயிற்று, எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமுள்ள தெய்வம் ஆயிற்று. அப்படி இருக்க நம்மால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுபடி அவர்கிட்ட விட்டுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. பிரைஸ் சொல்ல நம்ம எப்போவுமே உபவாசம் ஜெபம்னா ஜெபம் முடித்த உடனே நல்லா பிரியாணி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். தோத்திரம் அல்லேலூயா ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் சொல்லி தோத்திரம் பண்ணிவிட்டு அது நடக்குதோ நடக்கலையோ, நடந்ததோ போதோ போகலையோ தெரியாது. அப்படி செய்கிறதுனால நம்மோடு கூட இருக்கிறவர் செயல்பட
அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீர் செய்யும் ஐயா, நாங்கள் பின்னாடி உட்கார்ந்துக்கிறோம் அப்படி சொல்லும் பொழுது அவர் நம்மை தோற்கடிக்க விடுகிற தேவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். சமயம் அதிகமாகி போயிடுச்சு. யோசபாத்துடைய கதையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 காரியத்தை கர்த்தர் செய்தார். 18 வசனம் வாசி பாருங்க. அப்பொழுது யோசபாத் தரைமட்டும் முகம் குனிந்தான். அதுக்கு முந்தின வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அங்க வாசிக்கிறோம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். ஆமென். 15 வசனமும் அதைத்தான் சொல்கிறது. ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. இது ஊழியத்துக்கு மாத்திரமில்லை, சபைக்கு மாத்திரமில்லை, போதகருக்கு மாத்திரமில்லை. இது யாருக்கு? எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் வேலைக்கு, என் தொழிலுக்கு, என்னுடைய வீட்டுக்கு, எனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களுக்கு, எனக்கு வஞ்சகமாய் சூழ்ச்சியாய் எனக்கு எதிராக குடும்பத்துக்கு எதிராக வருகிற எல்லாவற்றுக்கும். இதில் நான் என் திறமையை, ஞானத்தை, பலத்தை, பராக்கிரமத்தை, யுக்தியை, அறிவை, இன்னும் எனக்கு இருக்கிற சப்போர்ட்டை பயன்படுத்தினா பிரயோஜனம் இல்லை. அது என்னுடையது அல்ல. யாருடையது? கர்த்தருடையது. கலாத்தியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். இதோ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட இனி நான் அல்ல. இப்ப யாரு? நீங்க என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க அப்ப நீங்க உங்களுக்கு உரியவர்கள் அல்ல. கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கிறோமே, அவர் கரேத்துக்கு கொல்லப்பட்ட 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 3 19 20 இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க. 1 கொரிந்தியர் இவ்வுலகத்தின் ஞானம் 6 19 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஆமென். நீங்கள் கரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கரையத்துக்கு கொல்லப்பட்ட உங்கள் சரீரத்தினால ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்து. அப்ப நாம் நமக்குடையவர்கள் அல்ல. நம்ம மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய நிகழ்காலம், வருங்காலம், எதிர்காலம் எல்லாம் அவருடையதுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இதுல யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறது, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருக்களை முறியடிப்பது கர்த்தர். ஆமென். அவர் ஒரு பக்கமாய் வரவர்களை 7 பக்கமாய் சிதறடிக்க பண்ணுவார். ஏசாயா 47 பார்த்தோம், போராடினவர்களை நீங்கள் தேடினால் என்ன செய்ய மாட்டீங்க? காணவே மாட்டீர்கள். அவர்கள் மலையாயிருந்தால் மிதிச்சு நொறுக்கி சொலகளை படைச்சிருவீங்க. படைச்ச பொழுது அது பொக்கு பக்கத்தில் தான் விழும். அதுக்கு ஒரு காற்று அடிக்கிறார், அதுக்கப்புறம் ஒரு சுழல் காற்று அடிக்கிறார், உங்க கண்ணுலே காணாத அளவுக்கு மாட்டினார். அதுதான் கர்த்தருடைய யுத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. இது விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை தட்டலாம். நிச்சயமாகவே நீ அதுக்கப்புறம் வீட்டில் போய் இந்த 20 அதிகாரத்தை படிச்சு கொள்ளுங்க. அங்கே வாசிக்கிற 24வது அதிகாரம் 24 வசனம் 23 24 வாசிங்களேன். 1 நாளாகவும் 20வது அதிகாரம் 23. பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்த்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய்
கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாமா கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாய் கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. இதான் நடக்கும். ஆமென். கர்த்தருடைய யுத்தத்துக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னா சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிடுவேன். எனக்கு பணம் இருக்குது, காசு இருக்குது, ஆள் இருக்குது, அதிகாரம் இருக்குது, அல்லது படை இருக்குது, பராக்கிரமம் இருக்குது, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், அதில் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு உங்கள் தனிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஏது காரியமாக இருந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிடுவேன் எனக்கு அப்படின்ட்டிங்கன்னா அங்கே அவர் தூங்க ஆரம்பிச்சுவார். அவர் என்ன செஞ்சிருவார்? அவர் தம்பி பார்த்துக்கப்பா, உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, உனக்கு ஆள் பலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, பார்த்துக்க நின்றுவார். அப்போது கடைசியில் என்னமோ சொல்லுவாங்க, சாக போகிற நேரத்தில் கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லுவேன், நல்ல ரத்தம் இருக்கும் போது, நல்ல பலன் இருக்கும் போது, நல்ல சுகம் இருக்கும் பொழுது, நல்ல ஆரோக்கியம் இருக்கும் பொழுது, அர்ப்பணிப்பும் ஒப்பு கொடுப்பும் கர்த்தருக்காய் கிரியை செய்வது இப்போவே செயல்பட்டு அவர்கிட்ட விட்டுட்டீங்கன்னா அவர் பார்த்து கொள்வார். முழங்கால் பண்ணிடுவோம். ஒருவரும் தப்பவில்லை. முழங்கால் பண்ணிடுவோம். கர்த்தர் சமூகத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசி இருக்கிறபடினாலே, இடைப்பட்டு இருக்கிறபடினாலே, தேவ சமூகத்தில் அருமையிலே நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கத்தை மையப்படுத்துவோம்.